நம்ம நடவு செஞ்சுருக்க கதலி வாழை மரங்கள் எல்லாம் காய்கள் இன துவங்குது. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 சீப்பு வரும். இப்போ தான் காய்கள் வெளி வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பூவின் அளவு பார்த்தாவே தெரியும் இன்னும் காய்கள் வெளி வருங்கிறது. ஒரு மரமும் இனி காய்க்கு வர ஆரம்பிக்கும். சருகு நோய் தென்படுது, ஆனால் அது முதல்லேருந்தே இருக்குது. நான் மருந்து அடிக்கலை. இதற்கு மேலே மருந்து அடித்தாலும் கண்டிப்பாக பலன் இல்லை அப்படிங்கிறனால விட்டுட்டேன். கொஞ்சம் வெயில் நல்லா அடிச்சதுன்னா அதுவும் கட்டுக்குள்ளே வந்துடும். இந்த தாரில் பார்த்திங்கன்னா முழுமையாக காய்கள் வெளி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 11 சீப்புகள் இருக்குது. இது முன்னரே ஒரு காணொளி பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 நாட்களுக்குள்ளே நிறைய மரங்கள் பூக்கள் வெளியே வந்துடும். ஏன்னா ஒரு மரம் 2 மரம் வருது அப்படின்னாவே அடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது கதலி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்வைன் போட்டு சுற்றியே ஆகணும். காற்று காலம் இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கதலி வாழை ஒரு 10 சீப்புக்கு மேலே போச்சுன்னா மரம் தாங்காது, உடஞ்சி விழுந்துடும். இல்லைன்னா சாஞ்சு வேரோடு அப்படியே கீழே படுத்துடும். இதெல்லாம் புடையில் இருக்குது. மரம் சாயுது பாருங்கள், நல்லாவே தெரியும். மற்ற மரங்களோட காய்கள் இருக்கிற மரங்கள் வந்து நல்லா சாய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தாமதப்படுத்தக்கூடாது. 2-3 நாட்களில் ட்வைன் போட்டு சுற்றிடணும். இந்த மரமும் பூ வெளி வந்திருக்கு. இது எல்லாமே கண்டிப்பாக 10 சீப்புக்கு மேலே வரும். இந்த இலையை இனிமேல் அறுக்கவே கூடாது. ஏன்னா வந்து இதற்கு மேலே புது இலைகள் வரவே வராது. அதனால் சருகு நோய் பாதிச்சிருந்தாலும் அதுவாக மடங்கி கீழே தொங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறது நல்லது. கொஞ்சம் நஞ்சம் பச்சை இருக்கிறதும் அந்த வாழை காய்களுக்கு சத்து எடுத்து கொடுக்கும். தொடர்ந்து இந்த கதலி வாழையில் அடுத்தடுத்த பணிகள் என்ன மேற்கொள்கிறோம். ஏன்னா அடுத்து இடைக்கன்றுகளை இருக்க ஆரம்பிக்கணும். இனி உரம் கொடுக்குறத நிறுத்திடணும். ஏன்னா காய்கள் வெளிவந்துருச்சு. நிறைய பேர் கொடுப்பீங்க. நான் வந்து எனக்கு காய்கள் வெளிவந்ததுக்கு பிறகு கொடுக்கறதுல ஒரு உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இதற்கு மேலே கொடுக்குற அதிகப்படியான உரம்ங்கிறது கண்டிப்பாக காய்களில் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கொடுத்ததே தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் அளவான உரம் தான் கொடுத்தேன். பரிந்துரைக்கப்பட்ட மரத்திற்கு தேவையான அளவான உரம் தான் கொடுத்தேன். அது கொடுத்து தான் ஆகணும். வியாபார நோக்கில் நம்ம ஒரு 1000 கன்று நடுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு பொதுவாக 200 கிராம் நைட்ரஜன், 100 கிராம் பாஸ்பரஸ், 300 கிராம் பொட்டாசுங்கிறது ஒரு பரிந்துரைக்கப்பட்ட அளவு. அதை கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது தான் மரம் நல்லா ஊக்கமாக வரும். ஏன்னா மண்ணிலிருந்து சத்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வயலை தயார் செஞ்சு குப்பை கொட்டி நேர்த்திப்படுத்தி இருந்தோன்னா நீங்கள் அதிகமாக ரசாயன உரங்களை கண்டிப்பாக தவிர்த்திடலாம். ஆனால் மண்ணிலேருந்து சத்து எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய முறை இதில் வேளாண்மை பண்ணியிருப்போம், வாழை கூட போட்டிருப்போம். அதனால் அந்த மரத்திற்கு தேவையான சரியான உரத்தை மட்டும் கொடுத்துட்டு காய்கள் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது ஒரு உணவுப் பொருள். அதனால் நம்மளோட கடமைங்கிறது அளவான உரம் கொடுத்து அதில் என்ன அறுவடை வருதோ அதை வச்சு அடுத்த பயிரை மேற்கொள்ளணும். அதுதான் சரியானதும் கூட.